டிட்யூன் சாப்டரில் இன்னைக்கு யோசேப்பு குறித்து பேசணும்னு எனக்கு ஆசை. அதை குறித்து சில நோட்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த யோசேப்புனா யார், அவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், அவருடைய ஒரு சில கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத குறித்து வேதாகமத்தில் அழகாக சொல்லுது. அதுவும் இல்லாமல் வரலாற்றில் யோசேப்பு செய்த நிறைய காரியங்களை குறித்தும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யோசேப்பை பற்றி பார்க்கணுன்னா அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய தாத்தா, முற்பிதாக்களை குறித்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோன்னா முதலாவது யோசேப்புடைய முற்பிதாக்களை குறித்து பார்த்தா நல்லாயிருக்கும். யோசேப்புனா யார் அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தா முற்பிதாக்கள் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கும். ஆபிரகாம் அப்படின்ற மனுஷனை குறித்து நம்ம பார்க்கணும்னா, இந்த ஆபிரகாம் தனியாய் ஒரு இடத்துல வாழ்ந்தவர். அவரை ஆண்டவர் தனக்காக வேர்பிரித்து அழைத்து அவர் மூலிமா ஒரு சந்ததியை உருவாக்கணும் ஒரு ப்ராமிஸை கொடுத்து அழைக்கும் போது அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் 100வது வயதில் அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதோட பேர் ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாரு. ஈசாக்குக்கு அப்புறமா ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஏசா, யாக்கோபு அப்படின்னு. இந்த யாக்கோபின் சந்ததியிலிருந்து யாக்கோபுக்கு சில ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது. அந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள்ல இருந்து 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த 12 பிள்ளைகள்ல 11வது பிள்ளையாய் பிறந்தவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பை பற்றி தான் இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். யோசேப்பு தன் தகப்பனாருக்கு மிகவும் நேசமான அன்பான மகன். தன்னுடைய முதிர் வயதில் தனக்கு பிரியமான மனைவி மூலியமா பிறந்த மகன்றதுனால தனிப்பட்ட பாசமும் அன்பும் அவன் மேலே யாக்கோபுக்கு இருந்தது. இதை நம்ம வேதத்தில் அதிகமாக வாசிக்கலாம். யோசேப்பு தன் தகப்பனாருக்கு பிரியமானவன் நான் சொன்னேன். ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு, தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு ரொம்ப பிடிக்காத பையன். ஏன்னா அவனுக்கு 2 விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால யோசேப்பு மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. முதலாவது, அவனுக்கு தன் தகப்பனாரால் பலவர்ண அங்கி, ராயல் ட்ரெஸ் அவனுக்கு கிடைச்சிது. அதை பார்த்த உடனே தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே அதை பார்த்த உடனே பொறாமை. 2வது, யோசேப்பு கண்ட ஒரு கனவு, 2 கனவு கண்டான். அந்த 2 கனவும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் ஒரு கனவு தன் தகப்பனாருக்குமே என்ன பண்ணலன்னா பிடிக்கல. இந்த விஷயங்கள் தான் யோசேப்பு மேலே ஏற்பட்ட பொறாமை. இந்த பொறாமையினால யோசேப்புக்கு நடந்தது என்னன்னா, அவனை தூக்கி குழியில் போடுறாங்க. குழியில் போட்டு இஸ்மவேலர் இடத்துல விற்கிறாங்க. இஸ்மவேலர் இடத்துல விற்றது மட்டும் இல்லாமல் இஸ்மவேலருக்கு கொண்டு போய் எகிப்து தேசத்தில் அவனை வித்துடுறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்க்கலாம். இதற்கப்புறமா ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய விஷயங்கள். ஒரு மனுஷனே ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையில ஆசீர்வதிக்கலான்றதை யோசேப்புடைய வாழ்க்கையில வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடிமையாக விற்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை உயர்த்துகிற காரியத்தை நீங்கள் ஆதியாகமத்தில் தெளிவாக வாசிக்கலாம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன காரியங்கள் நடக்குது. போர்த்திபாருடைய வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 பேர் கனவு காண்றாங்க. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி அதில் ஒருத்தர் மறிக்கிறதும் இன்னொருத்தர் உயர்த்தப்படுகிறதும். அதுக்கப்புறமா குறிப்பிட்ட நாட்கள் கழித்ததுக்கு அப்புறமா பார்வோன் ராஜாவுக்கு ஒரு கனவு காணும்போது அதை யோசேப்பு போய் அர்த்தம் சொல்லி அந்த அர்த்தத்தின் மூலயமா யோசேப்பை ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்துகிற காரியத்தையும் நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு 5 அதிகாரத்திற்குள்ளே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இது அழகாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படி வாழணும் அப்படின்றத யோசேப்பு மூலிமா இந்த 6 விஷயத்தில் கற்றுக்கொள்ளலாம். அந்த 6 விஷயங்களில் இந்த டிட்யூனோ சாப்டரில் நான் அழகாக சொல்கிறேன். முதலாவது, தனக்கு இருந்த திறமைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறவராய் யோசேப்பு இருந்தார். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். தனக்கு இருந்த திறமைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்தினார். 2வது விஷயம், தனக்கு வாய்ப்பு இருந்தது பாவம் செய்ய, ஆனால் தன்னை பரிசுத்தமாய் தனக்கு அது தவறுன்னு தெரிந்ததுனால அதை விட்டு விலகி ஓடுகிறவனாய் யோசேப்பு இருந்தார். இது ஒரு நல்ல குணாதிசயமா யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. இதை ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம். அந்த போர்த்திபாருடைய வீட்டில் நடக்கிற விஷயங்களை நீங்க அங்க வாசிக்கலாம். அந்த பாவத்தின் சூழ்நிலை கூட தன்னை பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொண்டவர் தான் இந்த யோசேப்பு. 3வது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராய், தேவனை மேன்மைப்படுத்துகிறவராய் இருந்தவர் தான்
இந்த யோசேப்பு. இதை நீங்க ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலையும் 45வது அதிகாரத்திலையும் யோசேப்பு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை அங்க வாசிக்கலாம். 4வது விஷயம், நடைமுறை வாழ்க்கையில ஞானம் உள்ளவனாய் நடந்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் எதை செய்தா சரி எதை செய்தா தவறு என்பதை தெரிந்து ஞானத்தோடு நடக்கிறவனா இந்த யோசேப்பு இருந்தா. இதை நீங்க ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 5வது, தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் தேவ பக்தியோடு செய்கிறவனா இந்த யோசேப்பு இருந்தா. தேவ பக்தியில முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இந்த யோசேப்பு இருந்தா. இதை ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 6வது, துன்பத்தின் மறுபக்கமாகிய நன்மை மேல மகிழ்ச்சியா இருந்தார். மற்றவர்களுக்கு நன்மை நடந்தாலும் சரி, மற்றவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதுல மகிழ்ச்சி பருகிறவனா இந்த யோசேப்பு இருந்தா. இதை 45வது அதிகாரத்துல வாசிக்கலாம். இந்த 6 குணாதிசயங்களும் தன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் தனக்குள்ள இருக்கிற குணாதிசயத்தை வெளிக்காட்டுகிறவனா இந்த யோசிப்பு இருந்ததை நீங்க இந்த 6 விஷயங்கள்ல நீங்க கவனமாய் வாசிக்கலாம். இந்த அதிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா வாசித்தாலும் இந்த காரியங்களை நீங்க தெளிவா படிக்கலாம். இந்த முற்பிதாக்கள் அதிகமான வயசுல வாழ்ந்தாங்க. இது எனக்கு இந்த விஷயத்த படிக்கும்போது சுவாரஸ்யமா இருந்தது. ஆதாம்ல இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அதிகமான வயதுல வாழ்ந்தாங்க. இருக்கிறதுலே குறைவான வயதுல வாழ்ந்தது யாருன்னா யோசேப்பு. 110 வயது வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்தார் அப்படின்றது வேதத்துல நமக்கு சுட்டி காட்டுது. யாருக்குமே கிடைக்காத ஒரு அருமையான அழகான சுவாரஸ்யமான விஷயம் யோசேப்புடைய வாழ்க்கையில வாழ்ந்த காலத்திலும் சரி மரித்த காலத்திலும் சரி அவனுக்கு கிடைத்தது. வேதாகமத்துல நம்ம தொடர்ச்சியா வாசித்து பார்த்தா யாரையுமே சவப்பெட்டியில அடக்கம் பண்ணதா நம்ம பார்க்க முடியாது. ஆனா யோசேப்பை மட்டும்தான் சவப்பெட்டியில அடக்கம் பண்ணதை நம்ம அங்க வாசித்து பார்க்கலாம். ஏன்னா யோசேப்பு எகிப்தியர்களின் முறைமையின்படி அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். இது இயேசுவுக்கு கூட கிடைக்கல. இயேசுக்கு கூட ஒரு கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணாங்க. ஆனால் சவப்பெட்டிக்குள்ள அடக்கம் பண்ணாங்களான்றத நம்ம பார்க்க முடியாது. ஆனால் யோசேப்பை சவப்பெட்டியில அடக்கம் பண்ணாங்க. இதை குறித்து பின்னாடி ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது சில நோட்ஸ் அழகா இருந்துச்சு. இந்த யோசேப்புக்குன்னு செய்யப்பட்ட அந்த சவப்பெட்டி 10 டன்னுக்கு அதிகமான வெயிட் இருந்ததாகவும் அதில் நிறைய வாசனை திரவியங்களையும் நிறைய எகிப்தியர்களின் முறைமையின்படி அடக்கம் பண்ணப்பட்ட காரியங்களையும் அங்கே வாசிக்கலாம். எகிப்தின் முறைமைகளை பற்றி நம்ம வாசிக்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த எல்லா காரியங்களும் யோசேப்புக்கு நடந்தது. அதாவது எகிப்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியமும் எகிப்தியன் இல்லாத ஒருத்தனுக்கு நடந்தது எங்கே வாசிக்கலாம்னா யோசேப்புடைய காரியத்தில் வாசிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் எகிப்தியர்களின் முறைமையின்படி யாருமே எகிப்தியன் இல்லாதவனுக்கு அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஆனால் யோசேப்புக்கு அந்த ஒரு சான்ஸ் என்ன பண்ணியிருக்கு, கிடைச்சிருக்கு. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ரிட்டர்ன் இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பி போகும்போது நீங்கள் வாசிக்கலாம். எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பும் போது நீங்கள் வாசிக்கலாம் யோசேப்புடைய எலும்பை அவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத நம்ம என்ன வாசிக்கலாம். இந்த காரியங்கள் எனக்கு சுவாரஸ்யமா பட்டது. இந்த காரியங்களை உங்களுக்கு அழகா சொல்லியிருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில நற்குணங்களோடு சில குவாலிட்டியான காரியங்கள்ல நம்ம வாழ்ந்தா நம்முடைய கடைசி நாட்கள்லையும் சரி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சரி குவாலிட்டியாகவே இருக்கும் என்பதை இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அது சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நல்ல கேரக்டரோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நல்ல விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே கர்த்தர் கொண்டு போவாங்க அப்படின்றதுக்கு நான் இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்ட அந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த காரியங்கள் இந்த Did You Know சாப்டரில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஷேர், லைக், அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே இதை சொல்லுங்கள். இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். பாய்.